குரூப் நீங்க தானா? டேய், என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாங்க, அப்படிதான் இருந்தது இன்னையோட ஆட்டம். சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்காங்க. சரியா, பும்ரா வந்தார். பும்ரா அஜீப் சேர்ந்து செட் பண்ணி கொடுத்தாங்க மேட்ச்சு. ஃபஸ்ட்டு 3 ஓவர் 20 ரன்னு 3 விக்கெட்டு. அப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு வருண் சொல்கிறது வந்தார். 11 ரன்னு, அடுத்த ஓவரில் 17 ரன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க பிரவிஸும் மில்லரும். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பங்குக்கு பார்த்தாம துபை அவர் பங்குக்கு ஒரு 15 ரன்னு 17 ரன்னு நோ பால் எல்லாமே கொடுத்துட்டார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓவர் ஹார்திக் பாண்டியா எப்படி இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போடக்கூடாதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்து 187. சரி பாப்பா சேஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. யார்? அபிஷேக் சர்மா ஒரு பக்கம், இசான் கிஷன் 2 பால் மிஸ் ஆயிடுச்சு. 3ஆம் பால் நானே அடிப்பேன்டா, அவுட். அடுத்து அபிஷேக் சர்மா சுத்துறாரு சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒன்றும் எடுபடல. அப்படி இப்படி தட்டி மோதி முன்னாடி ஒரு 6 ஒரு 4 அடிச்சு 15 ரன்னுக்கு அவரு அவுட்டு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் சுப்லா சாட்டாரை சொல்லிட்டு சூப்பராக கேட்ச விட்டு அவரு அவுட்டு. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு ஓரளவுக்கு செட் ஆவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா அவுட்டு. தனி மனுஷன் டூபே ஒரு பக்கம் நின்று சண்டை போட்டு ஒரு 111 வரைக்கும் போயிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நடந்தது. சரியா, அப்புறம் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு நாங்கள் செமிஃபைனல் போயிட்டு நாங்கள் ஃபைனல்ஸ் விளையாடோம். அந்த கதைலாம் ஆகவே ஆகாது சார். நீங்கள் இப்போ என்ன பண்ணனா, எந்த டீம் கிட்ட தோத்தீங்களோ அந்த டீம் கிட்ட வேண்டணும். எப்பா ராசா எப்படியாவது அடுத்த 2 மேட்சுமே ஜெயிச்சு எங்களுக்கு உள்ள வரத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துரு. அப்புறம் இந்தியா எப்படி கழுவி ஊத்துறானேன்னு நீங்களும் வந்துட்டு ஆன்டி இண்டியன் அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டுறாதீங்க. நல்ல கமெண்ட்டாக போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், காமிக்கல் வீடியோஸ் வரும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.